அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸலில் வந்து 1 2 3 4ன்னு டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 12.34 அப்படின்னு சொல்லி வருது. நான் இப்போ வந்து பாருங்கள் 5 6 7 8ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணணுன்னா 56.78ன்னு வருது. இப்போ நான் என்ன டைப் பண்ணனாலும் அதை வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் தள்ளிட்டு அதில் வந்து டெசிமல் பாயிண்ட் அதுவாக வச்சுக்குது. அந்த மாதிரி டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ டைப் பண்ணாலும் அது வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் பிரித்து அது டெசிமல் வேல்யூவாக எடுத்துக்கிறதுக்கு டிஃபால்ட்டாக வந்து எக்ஸலில் எப்படி ஆப்ஷன் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன ஆப்ஷன் தான். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தேவையான இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பாருங்கள் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 4 நம்பர்ஸ் நான் டைப் பண்ணுறேன். 9 8 7 6 மட்டும் நான் டைப் பண்ணுறேன். நடுவில் நான் டாட் எதுவும் வைக்கவே இல்லை. நான் நடுவில் டாட் எதுவும் வைக்கல. நான் 98.76 நான் டைப் பண்ணல. வெறும் 9876 தான் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். நான் என்ட்ரு பண்ண உடனே டிஃபால்ட்டாக வந்து எடுத்துருச்சு. இது மட்டும் கிடையாது. நான் இப்போ பாருங்கள், நான் நிறையா நம்பர்ஸ் டைப் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. இத்தனை நம்பர் டைப் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நடுவில் வந்து புள்ளி வச்சிருச்சு. இது 2 டிஜிட்டுக்கு மட்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 3 டிஜிட் வேணுனாலும் பண்ணிக்கலாம், 1 டிஜிட் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 5 டிஜிட் வேணுனாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணுனாலும் பண்ணிக்கலாம். எக்ஸலில் அது ஒரு ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நார்மலாக எக்ஸலில் டைப் பண்ணுறப்ப அந்த மாதிரி வராது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 12.34 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாமல் டைரெக்டாக டைப் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக பிரிஞ்சுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலில் போய்ட்டு ஆப்ஷன் போங்க. ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் வந்து நிறையா டேப்ஸ் இருக்கும். அதில் வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் போங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலி இன்சர்ட் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து டிக் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட எக்ஸலில் வந்து இது டிக்கில் இருக்காது டிஃபால்ட்டாகவே. இதை நான் டிக் பண்ணி 2ன்னு கொடுத்ததுனால அந்த மாதிரி வருது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 4ன்னு கொடுத்துட்றேன். நான் டிக் பண்ணியிருக்கேன். இதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நான் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். நான் வந்து 1 2 3 4 5 6 6 நம்பர் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து நான் எந்த பாயிண்ட்டுமே வைக்கல. இப்போ நான் என்ட்ரு மட்டும் பண்ணுறேன் பாருங்க. என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட்டை தாண்டி டெசிமல் பாயிண்ட் வந்து அதுவாக வச்சுக்கிச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இத்தனை நம்பர் நான் போட்டிருக்கேன். இத்தனை நம்பரில் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணணுன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைடானதுனால அப்படி வந்துருச்சு. கொஞ்சம் காலம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நிறையா நம்பர் போடுறேன். இப்போ நிறையா நம்பர்ஸ் போட்டிருக்கேன். இதில் நான் நடுவில் எதுவும் டாட் வைக்கல. பட் நான் என்ட்ரு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஸ்பேஸ் பத்தாமல் நகர்ந்துருச்சு. இப்போ வந்து நான் இத்தனை நம்பர்ஸ் போட்டதுனால அதை எடுத்துக்கல. நீங்கள் எந்த நம்பர் டைப் பண்ணினீங்கனாலும் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாலும் லாஸ்ட் 4 டிஜிட் வந்து பிரிச்சுக்கணும் ஈஸியாக. இது 4 டிஜிட் தான் கிடையாது. நீங்கள் ஃபைலில் போய்ட்டு மறுபடியும் வந்து நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அட்வான்ஸில் போய்ட்டு இதை வந்து 2ன்னு கொடுத்துக்கலாம், 1ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம்னா நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து டைப் ஆகும். இந்த டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியல விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது. அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.